மகாராஷ்டிரா சட்டப்பேரவைக்கு வரும் 20ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. வர்த்தக தலைநகரமாக கருதப்படும் மும்பையை உள்ளடக்கிய மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைக்கப் போவது யார், அங்கு தேர்தல் களம் எப்படி இருக்கிறது என்பது குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் கணபதி சுப்பிரமணியன். இந்த வருட மக்களவை தேர்தலில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள 48 மக்களவை தொகுதிகளில் 31ஐ காங்கிரஸ் தலைமையில் செயல்படும் மகா விகாஸ் அகாடி கூட்டணி கைப்பற்றியது. பாஜக தலைமையில் செயல்படும் மகாயுதி கூட்டணிக்கு 17 தொகுதிகள் மட்டுமே கிட்டின. மத்தியிலும் ஆட்சியிலிருந்து மாநிலத்திலும் ஆட்சியிலிருந்து 17 தொகுதிகளை மட்டுமே தங்களால் கைப்பற்ற முடிந்ததை நினைத்து பாஜக தலைமை உடனடியாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் இறங்கினார்கள். மத்திய பிரதேச மாநிலத்திலே தங்களுக்கு சட்டசபை தேர்தலில் வெற்றியை பெற்றுக் கொடுத்ததற்கு முக்கிய காரணமாக கருதப்படும் மகளிர் உதவித்தொகை திட்டத்தை மகாராஷ்டிராவிலே அறிமுகப்படுத்த வேண்டும் என முடிவு செய்தார்கள். முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே மகளிருக்கு மாதம் 1500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என அறிவித்தார். அத்தோடு மட்டுமல்லாமல் 3 தவணைகளை பயனாளிகளின் வங்கிக் கணக்கிலே செலுத்தியிருக்கிறார். இதனால் மகளிர் வாக்குகள் தங்களுக்கு கிடைக்கும் எனவும் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றால் இந்த உதவித்தொகை 2100 ரூபாயாக உயர்த்தப்படும் எனவும் மகாயுதி கூட்டணி பிரச்சாரம் செய்து வருகிறது. இதற்கு பதிலடியாக மகா விகாஸ் கூட்டணி நாங்கள் ஆட்சி அமைத்து மகளிருக்கு மாதம் 3000 ரூபாய் உதவித்தொகை அளிப்போம் என வலியுறுத்தி வருகிறார்கள். மகாராஷ்டிராவின் மொத்த வாக்காளர்களிலே 12% இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் வாக்குகள் தங்களுக்கு கிடைக்காது என்பதால் பாரதிய ஜனதா கட்சி மகாராஷ்டிராவிலே வாக்கு ஜிஹாத் நடைபெறுகிறது. இஸ்லாமியர் ஒட்டுமொத்தமாக எதிர்கூட்டணிக்கு வாக்களித்து எங்களை தோற்க முயற்சி செய்கிறார்கள். ஆகவே இந்துக்களும் ஒருங்கிணைய வேண்டும், எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார்கள். இது மிகப்பெரிய அரசியல் சர்ச்சையாக இருந்து வருகிறது. உண்மையான சிவசேனா கட்சி எது, உண்மையான தேசியவாத காங்கிரஸ் கட்சி எது என்பது முக்கிய அம்சமாக இருந்து வருகிறது. இந்த தேர்தலிலே மகா விகாஸ் கூட்டணி வெற்றி பெற்றால் உத்தவ் தாக்கரேயின் சிவசேனா மற்றும் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் உண்மையான கட்சி என்கிற சூழல் ஏற்படும் என இருவரும் கருதுகிறார்கள். எதிர்பிரிவுகள் தானாகவே கலைந்துவிடும் எனவும் அவர்கள் கருதுகிறார்கள். ஆனால் மகாயுதி கூட்டணி வெற்றி பெற்றால் ஷிண்டே மற்றும் அஜித் பவார் கரம் ஓங்கும் என்பது மகாராஷ்டிரா மாநில அரசியல் நோக்கர்களின் கருத்தாக இருக்கிறது. இப்படி பல்வேறு அம்சங்கள் இருந்த போதிலும் விவசாயிகள் பிரச்சினை, குறிப்பாக சோயாபீன் விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை, பருத்தி விவசாயிகளின் பிரச்சனைகள், வெங்காயம் ஏற்றுமதி போன்றவையும் முக்கிய இடம் பிடிக்கின்றன. பல்வேறு சுவாரஸ்யங்களுக்கிடையே 20ஆம் தேதியன்று வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. ஒலிப்பதிவாளர் லோகேஷ் ராஜாவுடன் புதிய தலைமுறைக்காக கணபதி.